உலகத்திலே இருக்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்குது. என் மனைவி என்னால் புரிஞ்சிக்கவே முடியல, என் கணவரை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. சின்ன சின்ன விஷயத்துக்கும் எதுக்கு சண்டை போடுறாருன்னு தெரில, எதுக்கு என்ன டென்ஷன் ஏற்றுறாருன்னு தெரில. ஒன்று பண்ணாததுன்னா அதான் பண்ணுவேன், பண்ணுன்னா அதான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுல ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க. இவங்களை எப்படி தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது அப்படிங்கிற விஷயமே எனக்கு சத்தியமாக புரியல. அப்படிங்கிற குழப்பத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க. அவங்க நிஜமாகவே ஒரு ஓவர் திங்கர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் இருப்பாங்க. அவங்க அதிலேருந்து வெளியே வரணுன்னா ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் பண்ணணும். நீங்கள் அவங்க மேலே உண்மையான அன்பு தான் வச்சுருக்கீங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் அவங்களுக்கு வரக்கூடாது. அவங்கள எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மனசளவில், வெளி தோற்றத்துலேயோ செலவு பண்ணுறதுலையோ இல்லை, மனசளவில் நீங்கள் அவங்களுக்கானவங்க தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்கு மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை காணாமலே போயிடும். ஓவர் திங்கர் எப்போவுமே ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். சில பேர் யோசிப்பாங்க, ஓவராக திங்க் பண்ணுறேன், இவனால் எப்பவுமே டென்ஷன் தான், என்ன பண்ணாலும் ஏதாவது திங்க் பண்ணி சண்டையில் தான். அப்படி இல்லை. அவங்க எதிர்பார்க்குறது ஒரு குறிப்பிட்ட முக்கியமான ஒருத்தங்கக்கிட்ட மட்டும்தான் அளவுக்கு மீறிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை மட்டும் அவங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க கேவலமாக திங்க் பண்ணுறாங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை விட அதிகமாக உங்களுக்கு திருப்பி லவ் கொடுப்பாங்க. அந்த லவ்வை உங்களால் ஐயோ எனக்கு மூச்சு தருது என்னை விட்டுறேன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ ஓவர் திங்கர் உங்கள் லைஃப்பில் இருந்தாங்க, அவங்கள டார்ச்சர் பண்ணுற ஒய்ஃபோ கணவரோ இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் அவங்களுக்கானவங்களாக தான் இருக்கீங்கன்னு நம்பிக்கை மட்டும் கொடுங்க. எல்லாமே மாறி உங்கள் லைஃபே ஹாப்பியாக மாறிடும். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள்.